வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழ்நாடு காவலர் தினத்தையொட்டி சென்னை புழலில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. அதில் அங்குள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலத்தை புழல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கி வைத்தார். புழல் பொப்பிலிராஜா அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக புழல் காந்தி பிரதான சாலையில் உள்ள ஜெயின் வித்யாசமம் பள்ளி வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஊர்வலம் சென்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக கோஷமிட்டபடி சென்றனர். அவர்களுடன் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரசித்த தீபா, மாதவரம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாலதி மற்றும் உதவி ஆய்வாளர்கள், போலீசார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜூஸ், சாக்லேட், பவுடர் கண்டென்ட், நமக்கு பக்கத்திலேயே நம்ம கூட இருக்கவங்களுக்கே நமக்கு எந்த வடிவிலையாவது நமக்கு அதை தந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நம்மளால ரெக்கவரி ஆகி வரவே முடியாது. ஸோ யார் அதை யூஸ் பண்ணாலும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கூட இருக்கவங்களோ என்ன செய்யணும்? தடுங்க. பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ்க்கு சொல்லுங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க, இல்ல பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து யார்கிட்ட அதை கன்வே பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட சொல்லி அதை என்ன செய்யணும்? ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா என்ன செய்ய முடியாது? அந்த பிள்ளையோட லைஃப் என்ன ஆகும்? ஸோ அப்படியே சமூகம் என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். ஸோ அதுல இருந்து நம்ம காப்பாற்றணும்னா யார் அது கூட இருந்து பக்கபலமா எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். யார் அதை சரி செய்யணும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாதான், நீங்க எங்களோட சேர்ந்து எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் அது என்ன செய்யலாம், முழுமையா நம்மளால சரி செய்ய முடியும். சமூகத்துல சரி செய்யறது அடுத்தபட்சம் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க சரி பண்ணணும்? ஸ்கூல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வீட்ல இருக்க ஃபேமிலி கிட்ட, அடுத்து சமூகத்தை கிட்ட. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவோமா? ஓகே, ஒரு கிளாப் பண்ணலாம் பார்க்கலாம். வெரி குட். பண்றேன்னா இதுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது, டீச்சர்ஸ் டே இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு இல்லையா? அதுபோல் இந்த செப்டம்பர் 6ஆம் தேதி நமக்கு போலீஸ் டே, தமிழ்நாடு போலீஸ் டேன்னு ஒன்று இந்த வருடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு காவலர் தினம், தமிழ்நாடு காவலர் தினம்னு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக நிறைய விஷயங்கள் போலீஸ் தரப்பில் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ நாங்கள் ட்ரக் அவேர்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால உங்களெல்லாம் பேசி கலந்து ஆலோசித்து உங்களையும் எங்களை கூட சேர்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இது வரைக்கும் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணணும். இதை எதுக்காக பண்ணுறேன்னா, நம்ம இதை பப்ளிக் ஃபுல்லாக, மக்களுக்கு ஃபுல்லாக போய் சேரணும் என்ற ஒரு வியூவில் இந்த ட்ரக் அவேர்னஸ் பண்ணுறோம். இது உங்களுடைய கூட்டு முயற்சினால இது எல்லாருக்கும் போய் சேரணும். இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதை இன்னும் மக்களுக்கு, உங்களுடைய அப்பாவுக்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு முதல்ல போய் சேருங்க. இது ஃபர்தராக டெவலப் ஆகி ஃபர்தராக நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் போய் இந்த ட்ரக்குனால இப்போ உங்களால் நடக்க முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? நிறைய பேர் மூச்சு வாங்கினீங்க. என்ன காரணம்? உடம்பு ஹெல்த் இல்லை, சரியான ஹெல்த் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னும் ட்ரக்ஸாக எடுத்தால் என்ன ஆகும்? ட்ரக்ஸாக இன்டேக் பண்ண என்ன ஆகும்? சீக்கிரமாக நம்ம உடம்பு என்னது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் நோ டு ட்ரக்ஸ், நோ டு ட்ரக்ஸ், இதுதான் நம்மளுடைய பொன்மொழியாக இருக்கணும். ஓகேவா? இதை உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும், உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்களுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு, உங்களுடைய கசினுக்கு, உங்களுடைய மாமா மற்றவங்க எல்லாரும் போய் சொல்லணும்.